நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இல்ல ஒரு பேரண்டா? அப்போ இந்த கேள்வி உங்க மனசுல வராம இருந்திருக்கவே இருக்காது. இவ்ளோ கஷ்டப்பட்டு வாங்குற இந்த காலேஜ் டிகிரிக்கு உண்மையிலே இன்னும் மதிப்பு இருக்கா? இல்ல அதோட முக்கியத்துவம் குறைஞ்சு போச்சா? வாங்க, இத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். இப்போ இருக்கிற இந்தியாவுல ஒரு காலேஜ் டிகிரி மட்டும் போதுமா? இந்த கவலை உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இருக்கு. வாங்க, இந்த சிக்கலான கேள்விக்குள்ள என்னென்ன உண்மைகள் ஒளிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் தோண்டி பாப்போம். சரி, சுத்தமா சுத்தி வளைக்காம ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்லிடுறேன். பதில் இல்ல. ஒரு டிகிரி மட்டும் பத்தாது. பட்டத்தோட முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது தான் நிஜம். ஆனா ஏன் இப்படி? அத புரிஞ்சுக்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த திடீர் சேஞ்ச்? சிம்பிளா சொல்லணும்னா, நாம ஒரு புது யுகத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். பழைய காலத்துல உங்க டிகிரி தான் உங்க ஐடென்டிட்டி. ஆனா ஃபியூச்சர்ல ஒரே ஒரு மந்திரம் தான், அது உங்க ஸ்கில்ஸ். இந்த ஒரு அடிப்படை விஷயம்தான் இனி எல்லாத்தையும் முடிவு பண்ண போகுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன். டிகிரியே தேவையில்லைன்னு நான் சொல்ல வரல. தயவு செஞ்சு அப்படி நினைச்சுக்காதீங்க. டிகிரி வேணுமா வேணாமாங்கிற டிபேட் எல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப புது ரியாலிட்டி என்ன தெரியுமா? டிகிரி பிளஸ் ஸ்கில். இதுதான் ஜெயிக்கிறதுக்கான புது ஃபார்முலா. அப்போ சரி, இந்தியால ஏன் இந்த பெரிய ஸ்கில் ஷிஃப்ட் நடக்குது? திடீர்னு ஏன் ஸ்கில்ஸ்க்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ்? வாங்க, இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு கொஞ்சம் டீப்பா பாப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ராப்ளம் இதுதாங்க. நம்ம காலேஜஸ்ல நிறைய இடத்துல சிலபஸ் ரொம்பவே அவுட்டேட்டடா இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்களையே இன்னும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, இண்டஸ்ட்ரி ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. டெய்லி ஒரு புது டெக்னாலஜி, புது ஜாப், புது எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. சோ காலேஜ் சொல்லி தர்றதுக்கும் கம்பெனி எதிர்பார்க்கறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் உருவாகுது பாத்தீங்களா? இதத்தான் நம்ம ஸ்கில் கேப்னு சொல்றோம். காலேஜ்ல ஒன்ன படிச்சுட்டு வேலைக்கு போனா அங்க சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ தேவைப்படும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கே, அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த ஸ்கில் கேப் அப்படியே இருக்க போறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சிஸ்டமே தன்னைத்தானே சரி பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஜெயிக்கிறதுக்கான புது ரூல்ஸ் இப்போ எழுதப்படுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? இதுல முதல் முக்கியமான விஷயம் நம்ம அரசாங்கத்தோட புது கல்விக் கொள்கை, அதாவது NEP 2020. இது சும்மா ஒரு பாலிசி சேஞ்ச் மட்டும் இல்ல. இது எஜுகேஷனையே நம்ம பார்க்குற விதத்தையே மாத்துது. இனிமே 4 வருஷம் காலேஜ்ல போய் முடங்கி கிடக்கணும்னு அவசியம் இல்ல. பாதியில வெளியே வந்து சர்டிஃபிகேட் வாங்கலாம், திரும்ப வந்து ஜாயின் பண்ணலாம். சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்ஸை கத்துக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா எஜுகேஷன் இப்போ ரொம்ப ஃபிளெக்சிபிள் ஆகுது. ரெண்டாவது பவர், கம்பெனிகளோட மைண்ட் செட்ல மாற்றம். இப்போலாம் கம்பெனிங்க உங்க மார்க் ஷீட்டை பார்க்கறத விட, சரி உன்னால என்ன செஞ்சு காட்ட முடியும்னு தான் கேக்குறாங்க. நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ், உங்க இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், உங்க போர்ட்ஃபோலியோ, இதெல்லாம் தான் உங்க திறமைக்கு உண்மையான ப்ரூஃபா இருக்கு. யோசிச்சு பாருங்க, கூகுள், IBM, டெஸ்லா மாதிரி உலகத்தோட டாப் கம்பெனிஸ் எல்லாமே ஓப்பனா சொல்றாங்க, எங்களுக்கு உங்க டிகிரி ஒரு மேட்டரே இல்ல, உங்க ஸ்கில்ஸ் தான் முக்கியம்னு. இந்த குளோபல் ட்ரெண்ட் இப்போ இந்தியாவையும் வேகமா மாத்திட்டு இருக்கு. மூணாவது விஷயம், ஒரு லேர்னிங் ரெவல்யூஷனே நடந்திருக்கு. இப்போ நாலேஜ்ங்கிறது 4 செவத்துக்குள்ள இல்ல. கொர்செரா, யூடியூப், கோடிங் பூட் கேம்ப்ஸ்னு எல்லாமே உங்க கையில இருக்கு. இதனால ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்க்கு வெளியவே ரியல் வேர்ல்ட் ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டு ரொம்ப சீக்கிரமாவே சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, இவ்ளோ சேஞ்சஸ் நடக்கும்போது குறிப்பா ஒரு 14 இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு குழப்பமா இருக்கிறது ரொம்ப சகஜம்தான். டோன்ட் வரி. உங்க ஃபியூச்சரை சூப்பரா ஆக்க இதோ ஒரு சிம்பிளான ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு பிளான். இந்த மொத்த பயணத்தையும் ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி யோசிங்க. 9th 10th படிக்கும்போது ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடுங்க. அதாவது பேசிக் சப்ஜெக்ட்ஸ்ல நல்லா கவனம் செலுத்துங்க. அப்புறம் 11th 12thல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்ட்ல ஒரு முக்கியமான ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க. அதுதான் முதல் சுவர். காலேஜ்ல ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ் மூலமா அந்த பில்டிங்க்கு ஃபினிஷிங் டச் கொடுங்க. ஃபைனல் ரிசல்ட் என்னவா இருக்கும்? நல்ல வருமானம், தன்னம்பிக்கை, அப்புறம் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிற திறமை. சரி, ஒரு 14 வயசுல உங்க ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? முதல்ல பேசிக்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்க. புதுசா சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஆனா ஷார்ட்கட்ல பணம் சம்பாதிக்கிற வழியை தேடுறதோ, மத்தவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். உங்க கோல் கத்துக்கிறதுல இருக்கணும், போட்டியில இல்ல. ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, லாங் டேர்ம்ல ஜெயிக்கிறதுக்கு மார்க்ஸை விட நல்ல பழக்கங்கள் தான் ரொம்ப முக்கியம். டெய்லி கொஞ்ச நேரம் படிக்கிறது, இங்கிலீஷ்ல பேச பிராக்டிஸ் பண்றது, எதுக்குன்னு கேள்வி கேட்கறது, ஒரு டிசிப்ளின், அப்புறம் உடற்பயிற்சி, இதெல்லாம் சும்மா ஹேபிட்ஸ் இல்ல, உங்க ஃபியூச்சருக்கான பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இவ்ளோ ஸ்கில்ஸ் ஹேபிட்ஸ்னு பேசிட்டோமே, அப்ப நம்மளோட உண்மையான கோல் என்ன? நல்ல வேலை, பெரிய சம்பளம்னு நீங்க நினைச்சா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உண்மையான கோல் அது இல்ல, அதுக்கும் மேல ஒன்னு இருக்கு.
நம்ம இவ்ளோ நேரம் பேசினதோட மொத்த சாராம்சத்தையும் இந்த ஒரு லைன்ல சொல்லிடலாம். டிகிரிகள் இருக்கும், ஆனா டிகிரிய மட்டுமே நம்பியிருக்கிற காலம் செத்து போச்சு. இனி ஆளப் போறது ஸ்கில்ஸ் தான். அதனால இனிமே உங்க இலக்கு வெற்றியை துரத்துறதா இருக்க வேண்டாம். அதுக்கு பதிலா உங்கள நீங்களே திறமையானவரா மாத்திக்கிறதுல இருக்கட்டும். எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு கேப்பபிள் பர்சனா உங்களை நீங்க மாத்திக்கிட்டா போதும். வெற்றிங்கிறது பை ப்ராடக்டா தானா உங்களை தேடி வரும். இந்த மைண்ட் செட்டோட உங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க.